அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உரித்தாகுக. நான் பிஜேபி பத்மினி நரசிம்மன் பேசுகிறேன், டி நகர் தொகுதியிலிருந்து. மக்களே, திரு மோடி ஐயா அவர்கள் ரஷ்யா விசிட் அளித்துள்ளார். திரு புதின் அவர்கள் கிராண்டான வரவேற்பினை மோடி ஐயா அவர்களுக்கு தந்திருக்கிறார். அதை பார்க்கும்போது மனதெல்லாம் மகிழ்ச்சி கொள்கிறது, பூரிப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தினம் ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப் பொருள்கள் நடமாட்டம் என்று இருக்கிறது. மாணவர்களுக்கும் படிப்பு மண்டையில் ஏறமாட்டேன் என்கிறது. இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று கூறிய முதல்வர் இரும்புக்கரத்தை எங்கோ தொலைத்து விட்டாராம். தயவு செய்து யாராவது அவருக்கு அந்த இரும்புக்கரத்தை தேடி கொடுத்து விடுங்கள், பாவம், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று கூறுகிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் அனைவரும் ஹிந்தியை நன்றாக பேசுகிறார்கள். திருமதி சோனியா காந்தி அவர்களும் ஹிந்தியை நன்றாக பேசுகிறார். அவர் இத்தாலியிலிருந்து வந்தவர். புடவையும் நன்றாக கட்டுகிறார். இந்திய மக்கள் எல்லாம் புடவை கட்டுவதையே நிறுத்திவிட்டார்கள். ஃபாரின் மோகம் அலைக்கழிக்கிறது. ஜீன்ஸ் அங்கங்கு ஓட்டையாக இருக்கும், அதனை போட்டுக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த சோனியா காந்தி அவர்கள் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியவர் தான். ஏனெனில் புடவையை ஒழுங்காக கட்டிக்கொள்கிறார்கள். பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களின் மருமகள் என்பதை அவர் ப்ரூஃப் செய்துவிட்டார். ஹிந்தியும் நன்றாக பேசுகிறார். ஒரு விளையாட்டு வீரர் சொன்னார், ஹிந்தி தெரியாமல் நான் போன இடத்தில் தவித்து போய்விட்டேன், ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அது பெரிய தவறு போல எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஹிந்தி திணிப்பாம். ஹிந்தி திணிப்பு அல்ல. திரு ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் அனைவரும் ஹிந்தி பேசும்போது அது எப்படி ஹிந்தி திணிப்பாகும்? ஹிந்தி படிக்க வேண்டாம் போடா என்று பனியனை போட்டுக்கொண்டு சுற்றியவர்கள் தானே அவர்கள். தாங்கள் மட்டும் எல்லா நல்லதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ற துரோக குற்ற உணர்ச்சி கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டு திராவிட கட்சிக்காரர்கள். திரு செல்வ பெருந்தகை என்று ஒருவர் இருக்கிறார் காங்கிரஸில். அவர் குற்றப்பிணையினை கொண்டவராம். இன்றுதான் தகவல் தெரிந்தது. என்ன குற்றம்? நமது பாரத பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களை கொன்ற லிஸ்டில் இவர் பெயர் இருக்கிறது. எவ்வளவு கேவலம் பாருங்கள் மக்களே. பப்புவுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதா? அவர் பாட்டுக்கு சுற்றி கொண்டிருக்கிறார், காங்கிரஸில் இவரை சேர்த்து வைத்துக் கொண்டு. தனது தந்தைக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கும் பப்புவை நாம் பப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ராகுல் என்ற பெயரெல்லாம் அவருக்கு தரக்கூடாது. வேஸ்ட். அதெல்லாம் மனது வலிக்கிறது. நாம் ஒரு பாரத பிரதமரை இழந்திருக்கிறோம், ராஜீவ் காந்தி அவர்களை. இது பப்புவுக்கு எப்படி புரிய வைப்பது என்றே தெரியவில்லை. பப்புதான் அப்படி என்றால் அவனது அக்கா என்ன அப்படி இருக்கிறாள்? அவளும் வேஸ்ட். ஆக ஏதோ மோடி ஐயா நமக்கு கிடைத்தாரோ, இந்தியா பிழைத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நமக்கு பாரதத்திற்கு பெருமையே கிடைத்திருக்காது. ஆகவே மோடி ஐயா இருக்கும் வரை நாம் மனது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம் மக்களே.